மை காட், நீங்களே பாருங்களேன், இந்த அழகை நீங்களே பாருங்களேன். சரியான கூலிங்க. வால்பாறை 20 கிலோமீட்டர்ஸ்ன்னு எழுதியிருக்கா. சத்தியமா எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. வால்பாறை பாருங்க. வீடியோவில் பார்த்ததெல்லாம் நேரில் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. ராட்டல் ரெஸ்பான்ஸு வேறுங்க 390. இங்கே பாருங்க மேலே. Watching videos without subscribe is injurious to YouTubers. அவ்வளோதான் கிளம்பிங்க. சரியான ஹாப்பியாக இருக்குங்க. போ நீ முன்னாடி போ, உன் முன்னாடி நான் வரேன். சரியான ஹாப்பியாக இருக்குங்க. அப்பா ராட்டல் ரெஸ்பான்ஸு வேறுங்க 390. அதுவும் ஹில்ஸில் வேறு இருக்குன்னா சொல்ல முடியல, இந்த அளவுக்கு இருக்குது. வா வா பாருங்க, எவ்வளோ பச்சை பசேன்னு, பயிர் வேறு ஃபுல்லாக இருக்குது. அது இதுன்னு சாப்பிட்டு டீ குடித்தோம். வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு டீ குடிக்கிறோம். அதுவும் இந்த கிளைமேட்டுக்காண்டி தான் குடித்தேனே. அவ்வளோ ஒரு சூப்பராக இங்கே பாருங்க. வா வா சரியாக இருக்குங்க. இங்கெல்லாம் வந்தோம்னா அவ்வளோ ஸ்லோவாக போயிடணும். மேலெலாம் வந்தால் இதுக்கு மேலே மழை பெய்யுது. இங்கே லேசாக தூரல் விடுது. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியுமா என்னன்னு தெரில. செம்மையாக இருக்குங்க. அப்படியே பொறுமையா ஏன்னா பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கு. வா இங்கே பாருங்க மேலே. வா வேறு அப்படியே கண்ணில் அவ்வளோ இது. இங்கே வீடியோவில் எப்படி தெரியுதுன்னே தெரில. கண்ணில் அவ்வளோ ஸ்னோ, அப்படியே மேகலாம் அப்படியே நவுர்ந்து போகுது. அந்தளவுக்கு இருக்கு. அப்படியே மழை வேற பெய்யுது, ஹெவியாக குளிருது. அடி செம்மையாக இருக்குங்க. இங்கெல்லாம் பாருங்களே. ஓ மை காட், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்பா வீடியோவில் பார்த்ததெல்லாம் நேரில் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேங்க வால்பாறை இது வீடியோவை. இன்றைக்கி தான் நேரில் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நின்று நிறைய பேர் பசங்களாம் வீடியோ எடுப்பாங்க, ரீல்ஸ் போடுவாங்க. இன்றைக்கி நம்மளே கண்ணால் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பி கிடைக்குது. சொல்லவே முடியாது அந்த சந்தோஷத்தை. எங்கிட்ட பார்த்தாலும் பச்சை பசேன்னு. அவ்வளோ ஹைட்டுக்கு. வா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னே தெரில வேறு மேலே. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு இங்கே என்னென்ன சுற்றி பார்க்கணும் கூடவே தெரியாது. அதனால் அங்கே இருக்கோம், கேட்டு தான் போகிறோம். இங்கே பாருங்க. வா சத்தியமாக இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க வால்பாறை. அப்பா அவ்வளோ ஒரு ஸ்னோவாக இருக்குங்க இங்கெல்லாம். அப்படியே ஐயோ ரொம்ப ஸ்னோவாக இருக்குங்க. எவ்வளோ தெரியும் எப்படி இருக்கும் பாரு. அட்டே இங்கே ஐயோ ஒரு மாதிரி உடம்பே இதாக குசாலமாக இருக்கு. செம்மையாக இருக்குடா. இருங்க கைஸ், ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகிறோம். இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும். இவ்வளோ தூரம் கண்டிப்பாக ஒன்று நாள் வருவேங்க. என்னங்க வண்டி இறங்குது. அங்கே தானே தெரியுது ஸ்டாண்ட். இங்கே ஸ்டாண்டு வேறு இறங்குது. இதான் தாங்குதுன்னு நினைக்கிறேன்.
இது மாதிரி கரெக்டாக இருக்கேன் பாடே பாருங்க. வாவ் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. சரியான லொக்கேஷனு. இது எத்தனாவது பெண்டு கீழே இருக்குமான்னு தெரில. வால்பாறை 20 கிலோமீட்டர்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குங்க. அப்படியே டோட்டலாக தெரியுது. சரியான ஃப்ரேமுங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ நச்சுன்னு இருக்குது. ஆளுங்களே இங்கேருந்து நேராக அங்கே பார்த்தோம்னா ஏதோ ஒரு தண்ணி போகுது. கேமராவில் தெரிய வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் ரூம் புக் பண்ணல, எதுவுமே புக் பண்ணல. இங்கே கிடைக்குமான்னு தெரியல. இருக்கிறவங்கள கேட்டால் மேலே போய் பாருங்கங்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் தண்ணி வருது. ஓப்பா சரியான குளிருதுங்க. கையெல்லாம் பாருங்க. இன்றைக்கி தான் என் கை இவ்வளோ ஒயிட்டாக இருந்து நானே பார்க்குறேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நான் பேட்ரி மாற்றணும்னு நினைக்கிறேன். சார்ஜ் சுத்தமாக எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 24 தான் இருக்குது. அங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறதுன்னு நினைக்கிறேங்க. அங்கெல்லாம் அங்கே ஒரு பாப்பா நடந்து போகுது. வா இங்கே வாழ்கிறவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா எப்போ நிலை சரி வருதுன்னு சொல்ல முடியாது. அதான் ஒரு பிரச்சனை. வாழ்க்கையே என்பது அன்பினாலே செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட்டு கேரளா தாங்க. இங்கேருந்து அதிரப்பள்ளி போகலாம் ஏதோ சொல்கிறாங்க. எல்லாம் பாருங்க. இது வரைக்கும் ரூட் அதை பற்றி எதுவுமே எனக்கு ஒரு விவரம் கூட தெரியவே தெரியாது சுத்தமாக. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாமே போய் பார்க்கணும். டோட்டலாக சுற்றி பார்க்கணும். அங்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ரூட்டெல்லாம் இருக்குங்க. அந்த மலையில் கேமராவில் அந்த இடம்லாம் ஸ்னோவாக தான் தெரியுது. அங்கே ரூட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எந்த இடம் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் இங்கே நான் வந்திருக்கிறோம். அவ்வளோதான் நார்மலாக. ஜில்லுன்னு காற்று மரம் அசைவு. உண்மையாலுங்க அந்த காமெடி படத்தை சொல்கிறேன். வீட்டுக்கே போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து பணத்தை அடிச்சுட்டு வந்துட்டேன். இனிமேல் ஊரை சுற்றுறதா வேலைங்கிற மாதிரி பண்ணலாங்க. உண்மையாலே ட்ராவல் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப லாங்காக வந்திருக்கேன்னா அந்த ட்ராவல் வந்து அனுபவத்தை கொடுக்குது எனக்கு. வந்து அவ்வளோ பெரிய ஒரு அனுபவமாக இருக்குது. காசே இல்லை என் ஜிபேயில். இருங்க ஜிபே இது அதாவது நெட்ஒர்க்கே இல்லை சுத்தமாகன்றலாம். நம்ம செல்லே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா? தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா? சுவிட்ச் ஆஃபே ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்போதைக்கு அந்தளவுக்கு இருக்குது. என்ஜாய் பண்ணலாங்க. மஜா தாங்க. செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் இல்லாமல். இதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பே இல்லைங்க. செமையாக இருக்கு. இப்போ தாங்க இந்த இடத்துட்டெல்லாம் போகிறோம். இன்ன வரைக்கும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் கிளம்புறோம். 90 கிலோமீட்டர் தான் ஃபோனு காட்டுது வேறு. ரொம்ப பெட்ரோல் கம்மியாக இருக்கு வேறு. பார்த்தீங்களா? வால்பாறை இந்த லொக்கேஷன் தான் அங்கேங்க. கரெக்டாக வால்பாறை 20 கிலோமீட்டர்ஸ் காமிக்கும் மேலே வந்தோடனே. இந்த வியூ சரியான ஒரு பக்காவாக இருக்குங்க. வாழ்க்கை எல்லாம் சந்தோஷந்தான் சந்தோஷந்தான் இருக்கு. வால்பாறை 19 கிலோமீட்டர். ஒன்றும் வால்பாறையே போகலைங்க. அதுக்குள்ளேயும் பெட்ரோல் ட்ரை ஆயிரும் போல் இருக்கு. பாருங்க செம கிளைமேட்டு ப்ரோ. வண்டியில் பெட்ரோல் ஓகே ப்ரோ. வண்டியில் பெட்ரோல் இல்லை ப்ரோ. சுத்தமாக இல்லையா? ஆமாம் ப்ரோ. 110 கிலோமீட்டர் காட்டுது. அதெல்லாம் போகாது ப்ரோ. ஏய் வாவ் சூப்பர். அவன் பாரு எப்படி வந்துட்டு போகிறானே. இங்கே காசு எங்கே இருக்கு? சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஆசனைங்க எல்லாம் போவா. ஃபோட்டோஸ் அவங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் எடுக்கலாம். வா வா பின்னாடி வந்துட்டான்டா. இரு வாரண்ணே. சரியான கூலிங்க. வா
ஏ இங்கே தண்ணி சும்மா வேற லெவலில் வருது. அங்கேருந்து பார்க்கலாம் ஊற்றுன்னு நினைக்கிறேன்டா. அதான் எப்பா சாமி, ஓ மழை பெஞ்சு இப்போதான் விட்டுருக்க மாட்டேங்கடா. ரோடெல்லாம் ஈரமாக இருக்குங்க. நம்மளே எடுக்க முடியும். சரி விட்டுரு, வேணாம் விடு. இங்கே பாருங்க கல் மேலெலாம் புல் முளைச்சிருக்குங்க. ஆஹா ரோடு எங்கே இப்போ தான் மழை இங்கே இப்படி குளிருது. கரெக்டாக மணி இப்போ எக்ஸாக்டாக மணி 4 மணிங்க. 4 மணிங்க. ஸ்பாட்டுக்கு போய் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு காலை தான் சுற்றி பார்க்கணும். நாங்கள் ஒன்றும் ரூமு எதுவுமே எடுக்கலை. எங்கே போகிறோன்னு தெரியல. அப்படியே போய்கிட்டே இருக்கோம். எங்களை மாதிரி ஏதாச்சும் ட்ரிப்பு வந்திருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. காலையில் 8 மணிக்கு பிரயாணம் போட்டு 9 மணிக்கு கிளம்புறோங்க. இத்தனைக்கும் குளிக்க கூட இல்லைங்க, அப்படியே கிளம்புனது தான். ராசா இப்போதான்டா சொன்னேன் பொறுமையாக போ. அந்த கார் அப்புறம் முந்த வேணாமா? நேராக போகிற ரோட்டில் முந்துடா. அதுக்கப்புறம் பயத்தில் ஒன்றுக்கு வந்துருமா? வா பஸ் ஸ்டாண்டு போல் இருக்குங்க. ஏதோ கீழே ரோட்லாம் போதுங்க. பரவாயில்லைங்க. ஆனால் 1000 ரூபா இவ்வளோ எதிர்பார்க்கல. நாங்கள் 1000 ருபீஸ் இருந்தால் போதும். நான் இவ்வளோ இதுக்கு எக்ஸெப்டே பண்ணலைங்க. 1000 இங்கே பாரு. இங்கே பார்த்து ரோட்டை நான் ரோட்டை பார்த்துக்கிறேன். நீ சும்மா ரோட்டை பாரு. விழுந்தா நான் அடிபட்டு சாவுறோம் விடு. இங்கே இப்போ தாங்க மழை பெஞ்சு விட்டுருக்குது. சாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்குது. பாரியை பொத்துக்கிட்டலாம் தண்ணி வருதுங்க. வால்பாறை இன்னும் 16 கிலோமீட்டர் தாங்க. வீடியோ நீங்கள் போய் கொடுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வா சரியான ஹாப்பியாக இருக்குங்க. மழையெல்லாம் பெய்யுதுங்க, ரோட்டில் தண்ணியெல்லாம் போகுதுங்க. பாறையை உடச்சிட்டு இங்கே நிற்காது. இங்கே போட்டுற வண்டியா. இங்கே பாருங்க லொக்கேஷனை பாருங்க. டா வேற லெவலுங்க. அங்கே தண்ணி ஊற்றுறதுக்கு போயிடலாம்டா. அங்கெல்லாம் வேணாம். இங்கே பாருங்க லொக்கேஷனை பாருங்கள். இன்றைக்கி எத்தனை இடத்துல நிப்பாட்டிட்டு போக போகிறோன்னு எங்களுக்கே தெரில. கோபுரால் 5 தான் பாயிண்ட் சார்ஜரே இருக்குது. பேட்டரி மாற்றிட வேண்டியதான். ஓ மை காட், நீங்களே பாருங்களே, இந்த அழகை நீங்களே பாருங்களே. ஓ ஸ்னோ தாங்க ஃபுல்லாக. ஓ இங்கே கோபுரால் நீ ஃபோட்டோ எடுக்கிறேங்க. நான் வண்டி சும்மா வெயிட்டாக இருக்குங்க. இந்த லொக்கேஷனுக்கெலாம் பசங்க 4 பேர் நம்ம இந்த வண்டியில் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்குலாம். அது வந்து கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.